மசாலா பிரியாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரான ஒரு மீன் வறுவல். அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1 முட்டை, கார்ன்ஃப்ளவர், மைதா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சோம்பு, வெள்ளை எள்ளு, இஞ்சி பூண்டு, தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த எக்கோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதில கோட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்து மீன்ல எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில சேர்க்குற அந்த சோம்பும், எள்ளும் நம்ம அந்த மீன் பொரிக்கும்போது மேல தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்ப ஆன் பண்ணி பேன நல்லா ஹீட் பண்ணுங்க. நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேன நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்க்கும்போது, மீன் வந்து அதோட மசாலா பிரியாம நல்லா ஃப்ரை ஆகும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே சிம்ல வச்சுருங்க. சிம்ல வச்சுட்டு ஒரு ஒரு மீனா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாத அளவுக்கு தனித்தனியா நம்ம இதில சேர்த்துக்கிறோம். மீன போட்டோனே திருப்பக்கூடாது. அது நல்லா கொஞ்ச நேரம் விட்டுட்டு, அதுக்கப்புறமா பொறுமையா அடுத்த பக்கம் திருப்பிக்கோங்க. இப்ப பாருங்க, அதோட மசாலா பிரியவே இல்ல. அப்படியே மீன்ல ஒட்டிட்டு இருக்கு. இதில இஞ்சி பூண்டு வாசனை, அந்த சோம்போட வாசனை, அந்த எள்ளோட ஃப்ளேவர் இது எல்லாமே சேரும்போது, அந்த மீன் வந்து ரெஸ்டாரண்ட்ல நமக்கு நம்ம சாப்பிடுற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். அதே டைம்ல நல்ல வாசனையாவும் இருக்கும். மீன் மட்டும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கி இது மாரி செய்யும்போது, ஃபிஷ் ஃப்ரை உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.